ஹாய் நிஷா. ஹாய். என்ன ஒரே செக்கச்சவேர்னு இருக்க? ரத்தம். இன்னைக்கு ஆட்டு ரத்தம் கிரேவி. ஆமாம், கிரேவி செய்ய போகிறேன். இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம் பேராவனில் போய் 2 பேரும் 3 பேரும் தியாவும் போய். ஆமாம், எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்குது? நல்ல சிகப்பாக இருக்குது. எனக்கு என்னென்னா மழை இப்போ அடிச்சு ஊற்ற போகுதுன்னு நினைக்கிறேன். இடி இடிக்குது. கரெக்டா? இடி இடிச்சா மழை வரான்னு தானே சொல்லுவாங்க. இடி இடித்தாலும் மழை வரும், ஒரு வேளை வராமல் இருக்கும். லட்டு மாதிரி இருக்கு நிஷா. அல்வா துண்டு மாதிரி. நம்ம தியாவுக்கு புது சைக்கிள் வாங்கியிருக்கு. அது நிஷா விளாக் சேனலில் வந்திருக்கும் வீடியோ. ஆல்ரெடி நீங்கள் பாருங்கள். பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். பாப்போட தியா சைக்கிள் அன்பாக்சிங் வீடியோ. இப்போ நமக்கு கிரேவி வீடியோ. கிரேவி சமைக்கிறதெல்லாம் எடுக்க முடியுமான்னு தெரியல. வெளியில எல்லாம் மழை. அதனால் நிஷா உள்ளே சமைக்கட்டும். சமைச்சு வேணா சாப்பிட்றப்ப வேணா எடுப்போம். இங்கே பாப்பா பாட்டு ஆஃப் பண்ண என்ன செய்வ? சவுண்டு ஆஃப் பண்ண சொன்னா இல்லையா அப்பா? சரிடா தங்க. எவ்வளோ நிஷா ரத்தம்? 140 ரூபா. 40 ரூபாயா? 120 ரூபா. ஒன்று 120 ரூபாயா? 2 ஒரு இது 60 ரூபா. 60 ரூபா. ஒல்லரு 80 ரூபா. 40 40 80 ரூபா. 40 40 80 60 60 120. அது மறந்துட்டு சொல்லியிருக்கோம் தெரியாம. நம்ம திருச்சின்னா சீக்கிரம் கிடைக்கும். அங்கன்னா 100 200 ஆடு வெட்டுவாங்க மார்க்கெட்டில். அங்கே எல்லாம் 100 ஆடு 200 ஆடு வெட்டுவாங்க. அதனால 20 ரூபாய்க்கும் கொடுப்பாங்க, 10 ரூபாய்க்கும் கொடுப்பாங்க. உரையுதா? சரி நீ போய் நீ போய். சரி. அதெல்லாம் ரொம்ப ரேட்டு கம்மியாக கிடைக்கும். அதாவது அங்கே காலெல்லாம் 20 ரூபா தான். இங்கே எல்லாம் 250 ரூபா 4 கால் சொன்னாங்க. அதனால தான் கால் வாங்காமல் ரத்தத்தை வாங்கிட்டு வந்தோம். 4 கால் 250 ரூபா. அங்கெல்லாம் வந்து ஒரு கால் 25 ரூபான்னு 4 கால் இது பண்ணிட்டு வந்தாங்க. அது பொசிக்கி தந்துருவாங்க. இந்த இதில் மிஷின் மாதிரி ஒன்று இருக்கு. வெட்டி கட் பண்ணி தந்துருவாங்க. இங்கே அது கூட இல்லை. ஆமாம். சவுண்டை ஒரு ஆளை கம்மி பண்ண சொன்னானே. சவுண்டை கம்மி பண்ண சொன்னானா இல்லையா அப்பா? சரி அப்போ செல்ல வாங்க. அப்போ சைக்கிளையும் வாங்கிடுறேன். சவுண்டு கம்மி பண்ணலையண்ணா? இன்னும் கம்மி பண்ணலையா? சரி ஃப்ரெண்ட்ஸா, நீங்களாம் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் மத்தியானம் சாப்பாடு இனிமேல் தான் செய்ய போகிறோம். மணி எப்படியும் ஒரு 3 மணி இருக்குமா? 3 மணி இருக்கும். சாப்பாடு ஆக்கிட்டியா? என்ன பண்ணுறேன்? சாப்பாடு செஞ்சு சாப்பாடெல்லாம் வடிச்சிச்சு போய் வாங்கியாந்து சமைச்சு பாப்பாக்கு மொதல் பேராவனில் போய் சைக்கிள் வாங்கிட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் சில வேலையெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு போய் கறி மீன் கடை அங்கே வந்து இதில் தான் இங்கிட்ட 2 இடம் இருக்கும். இங்கிட்ட வந்து மட்டனு சிக்கன் வாங்குற இடம், இந்த பக்கம் வந்து மீன் இறாலு நண்டு அதெல்லாம் வாங்குற இடம். ஆமாம், மீன் மார்க்கெட்டே அதான் பேராவனில் ரயில்வே கேட் பக்கத்தில். இங்கிட்ட கறி மார்க்கெட்டு. அதுக்கப்புறமா நிஷாவுக்கு புது சிம்மு வாங்கிட்டு ஏர்டெல் சிம். என்னோட சிம்மு 1 வருஷம் ஆயிடுச்சு, பழசாயிடுச்சு. 1 வருஷமா? தேஞ்சனால கொஞ்சம் எடுக்க மாட்டேங்குது நெட் எல்லாம். அதனால போய் அதோட டீடைல்ஸ் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுவோம். அதாவது அதே நம்பரை மறுபடியும் எப்படி வாங்குறது அப்படின்ட்டு புது சிம்மில் கேட்டாங்கன்னா கமெண்டில் கேட்டாங்கன்னா ஒரு வீடியோ போட்டு விடுவோம். ஓகேயா? ஓகே. அதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஜாமா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இனி நான் வந்து சாப்பாடு வந்தோடனேமே நான் சாப்பாடு வச்சு இப்போ வடிச்சிட்டேன். இப்போ வந்து குழம்பு வைக்க போகிறேன். குழம்பு வைக்கிறது உங்களுக்கு வேணும் பார்க்கணும் அப்படின்னா நிஷா விளாக் சேனலில் வரும். அதை மிஸ் பண்ணாமல் நம்ம குழம்பு வைக்கிற வீடியோ ஃபுல்லாகவும் வராது. கிரேவி சும்மா 2 நிமிஷம். அதுவுமே இனிமேல் எடுக்க முடியுமான்னு தெரியல. மழை வர்ற மாதிரி இருக்குது. மழை வந்துச்சுன்னா எடுக்க முடியாது. சும்மா தட்டன்னு சவுண்டு வரும் இங்கே மழை பெஞ்சிச்சுன்னா. சரி, ஓகே பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே பாருங்க வாழை மரம்லாம் சாஞ்சி கிடக்கு. பாய் பாய்.